காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக காலி பணியிடங்களை வந்து தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 12/9/2024 மாலை 5:45 மணிக்குள்ளே அப்ளை பண்ணணும். என்னென்ன பணியிடங்கள், எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத பார்க்கலாம். ஃபிசியோதெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது, 13,000 ரூபாய் சேலரி. பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி பிபிடி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். இன்டர்வியூ மூலியமாக செலெக்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஹெல்த் கேர் ஆஃப் எல்டர்லி கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் உத்திரமேரூரில் இந்த வேக்கன்சி இருக்குது. சரிங்களா. சோஷியல் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி, 23,800 ரூபாய் சேலரி. இன்டர்வியூ மூலியமாக எடுக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு போஸ்ட் கிராஜுவேட் இன் சோஷியாலஜி அல்லது சோஷியல் ஒர்க்கில் 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். காஞ்சிபுரத்தில் தான் வந்து இந்த வேக்கன்சி இருக்குது. நேஷ்னல் டொபாக்கோ கண்ட்ரோல் ப்ரோக்ராமில் தான் இந்த வேக்கன்சி இருக்குது. அடுத்தது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி, 13,500 ரூபாய் சேலரி. இன்டர்வியூ மூலியமாக எடுக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு எனி டிகிரி வித் 1 இயர் பிஜி டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்த கேண்டிடேட், டைப்பிங் தெரிந்த கேண்டிடேட்ஸ், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து லோயர் தெரிந்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். லேபர் எம்எம்யூ டிரைவரை பொறுத்த வரைக்கும் 13,500 ரூபாய் சேலரி. இன்டர்வியூ மூலியமாக எடுக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். ஹெவி வெஹிக்கிளுடைய டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஒரு வேக்கன்சி இருக்குது. லேபர் எம்எம்யூ அட்டெண்டர் கம் கிளீனரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி, 8,500 ரூபாய் சேலரி. எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதுமானது. இன்டர்வியூ மூலியமாக எடுக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸில் வேக்கன்சி இருக்குது. இம்யூனைசேஷன் வேக்சின் கோல்ட் செயின் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் மினிமம் எனி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயோ பப்ளிக் ஹெல்த் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், சோஷியல் சயின்ஸ், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், ரிப்பேர் போன்ற துறைகளில் வந்து மினிமம் டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். இன்டர்வியூ மூலியமாக எடுக்கக்கூடிய இந்த பணியிடத்தில் ஒரு வேக்கன்சி, 23,000 ரூபாய் சேலரி. சப்போர்ட் ஸ்டாஃப் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இதற்கு இன்டர்வியூ கிடையாது. ஒரு வேக்கன்சி இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு 8,500 ரூபாய் சேலரி. மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 2 வேக்கன்சி இருக்குது, 18,000 ரூபாய் சேலரி. இதற்கு உங்களுடைய ஸ்கோரிங் க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். இன்டர்வியூ கிடையாது. மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இந்த பணியிடத்திற்கும் இன்டர்வியூ கிடையாது. நான் இன்டர்வியூ போஸ்ட் இது. மினிமம் வந்து 12ஆம் வகுப்பில் பயாலஜி அல்லது பாட்னி சுவாலஜியை சப்ஜெக்டாக படித்த கேண்டிடேட், தமிழை ஒரு சப்ஜெக்டாக 10th படித்த கேண்டிடேட், 2 வருடம் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ்லாம் முடித்த கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 பணியிடம். மேல் கேண்டிடேட் மட்டும்தான் இதற்கு எலிஜிபிள். நான் இன்டர்வியூ போஸ்ட்டு, 2 வேக்கன்சி இருக்குது, 14,000 ரூபாய் சேலரி. இந்த பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் தற்காலிகமான பணியிடங்கள். எந்த காலத்திலையும் பணி வந்து நிரந்தரம் செய்ய மாட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பணியில் நீங்கள் ஜாயின் பண்ணும் பொழுதே அண்டர்டேக்கிங் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டு தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளிகேஷனை தபால் மூலமாகவோ பதிவு அஞ்சல் மூலமாகவோ அல்லது நேர்லேயோ நீங்கள் வந்து அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், நம்பர் 42A, ரயில்வே ரோடு, அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம், காஞ்சிபுரம் மாவட்டம் 631501 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அப்ளிகேஷனை அனுப்பணும். தொலைபேசி நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஃபோன் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் kanjipuram.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு அது கூட வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வைக்கிறீங்களோ அதோடைய ஜெராக்ஸை வச்சு அதில் சைன் பண்ணி நீங்கள் அனுப்பணும். ஸ்பீட் போஸ்ட் மூலயமாகவோ நேர்லையோ அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலயமாகவோ அப்ளிகேஷன் ரீச் ஆகிறதுக்கான கடைசி நாள் 12/9/2024. இதற்கான அப்ளிகேஷன் இதுதான். மாவட்ட நலவாழ்வு சங்கம், காஞ்சிபுரம் மாவட்டம், தற்காலிக பணிகளுக்கான விண்ணப்பம் இதுதான். ரீசனான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. உங்களுடைய பேர், தகப்பனாருடைய பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, விண்ணப்பிக்கும் பணி, என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றதையும், உங்களுடைய கல்வி தகுதி, நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் அதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணக்கூடிய பணியிடங்களுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லுமே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதற்கான மார்க் ஷீட்ஸ் வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும் காப்பி. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வைக்கணும், கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணணும். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணணும், ஆதார் கார்டு நம்பரை மென்ஷன் பண்ணணும். இங்கே
அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா எந்த விதமான கம்யூனிகேஷனாக இருந்தாலும் உங்களுடைய மொபைலுக்கும் இமெயில் மூலக்கும் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் ஜெராக்ஸ் வைக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா. தற்காலிக மற்றும் நிரந்தர முகவரியை வந்து மென்ஷன் பண்ணணும். கீழே சைன் பண்ணிக்கோங்க. இடம் மற்றும் தேதியை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். வித் நெசசரி டாக்குமெண்ட்ஸோடைய செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸையும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கூட இணைச்சி அனுப்பணும். அனுப்பக்கூடிய கேண்டிடேட் கடைசி நாளுக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி பார்த்து அனுப்புங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த பணியிடங்களுக்கு எதுக்காவது எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்.